ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய செகண்ட் எபிசோடும் பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து சாட்டர்டே தான் ரிலீஸ் ஆகும். கண்டினியூவாக எபிசோட் வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோயின் அங்கே கொஞ்சம் ஆட்கள் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்களை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி இவ கத்த ஃப்ரெண்டுக்காரி பெரியன்னு வச்சுக்கலாம். சொல்கிறா, எதுக்காக அவங்கள கூப்பிட்ற பொம்பளை பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அரசர்கிட்ட ஒப்படைக்கிறதா அவங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறப்பயே அங்கே அரசரோட அசிஸ்டண்ட் வந்து நிற்க இங்கே தூக்கி வரி போடுது கேக்கு. இவங்களை கொண்டு போய் ஜெயிலில் தான் அடைச்சி வைக்கிறாங்க. எதுக்கடா எங்களை ஜெயிலில் அடைச்சி வைக்கிறீங்க, வெளியே விடுங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த, இது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி, நீ கத்தக்கூடாது, கவர்மெண்ட் இருன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பூட்டு இருக்குது. அதை பார்த்தா பழங்காலத்து பூட்டாக இருக்குது. இப்போ தான் ஹீரோயினுக்கு புரிய வருது, நிஜமாலே நம்ம டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பயங்கரமாக கத்துறா, என்னை விட்டுருங்கடா, நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பண்ண அலப்பறையில் வாயும் கையையும் கெட்டி போட்டு வைக்க, அப்போனா அந்த பைத்தியக்காரன் தான் உண்மையான அரசனா, அது தெரியாமல் நான் அடின்னு வேறு அடிச்சு புட்டனே அப்படின்னு சொல்லி இவ ஃபீல் பண்ண இப்போ எல்லா பெண்களையும் வந்து வரிசையாக நிற்க சொல்கிறாங்க. ஒருத்தவங்கள இடது பக்கமோ ஒருத்தவங்கள வலது பக்கமோ நிப்பாட்டுறாங்க. யங்ஸ்டர்ஸ் தனியாக, இந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்க தனியாக பிரிக்கிறப்போ இங்கே ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால், வயசானவங்க எல்லாரையும் கூட்டி போயிருக்க வந்து அனுப்பிடுவாங்க சமைக்கிறதுக்கு. இதை மாதிரி நல்லா இருக்கிறவங்களையெல்லாம் வந்து அரசருக்கு கீழே பணிபுரிய வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல, நான் அவனுக்கு போய் வேலை செய்கிறதா, இதெல்லாம் நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இது வந்து ஒரு கிராமத்தோட ஊர் தலைவரோட பையன். இப்போ இவர் தான் இவங்களெல்லாம் வந்து ஹீரோவுடைய இடத்துக்கு அனுப்ப போகிறாங்க. அப்படி வந்து ஏஜ் வைஸாக வந்து இவங்களை பிரிக்கிறப்போ ஹீரோயினுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி கேட்டால், அவளுக்கு ஒரு 27 வயசுன்னு சொன்னனால வயசானவங்க பக்கம் அனுப்பிட்டா. அவள் ஃப்ரெண்டுக்கு சிக்னல் காமிக்கிறா, நீயும் வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் கூட வந்துடுடின்னு சொல்லிட்டு. அவளும் எனக்கு 28 வயசுன்னொடனே உன்னை பார்த்தா அப்படி தெரில, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் பையனும் அனுப்பி வச்சுட. ஹீரோயினுக்கு இங்கே ரொம்ப குஷியாக இருக்குது, தான் ஃப்ரெண்ட் தான் கூட வந்துட்டான்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து இங்கே ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோ வந்திருக்கா. அங்கே பார்த்தா அவளோட லப்பர் பேண்ட் மட்டும் கிடக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோ, அவளது தான், அவள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப தான் இந்த பக்கத்து ஊரில் வந்து சில பெண்கள் எல்லாம் கைது செஞ்சு கொண்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க தான் இருப்பா, அங்கே போய் நம்ம அவளை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து, இரு நான் அவனை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு சமைக்க விடுறாங்க. அங்கே பார்த்தா ஒன்றுமே உருப்படியாக இல்லை சமைக்கிற பொருள். இதை வச்சு எப்படி சமைக்கிறது, ஆளுக்கு ஒவ்வொரு டிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு சமைக்கிறோம், எதுக்காக சமைக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சமைக்க. அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஆல்ரெடி இங்கே சமைக்கிற பொண்ணு நான் சமைக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, சரி இப்போ நாங்கள் எத்தனை பேருக்கு தான் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஊர் தலைவர் பையன் சொல்கிறான், நீங்கள் சமைக்க வேண்டியது 2 பேருக்கு தான். இது மாதிரி ஒரு 9 டிஷ் வந்து சமைச்சு கொண்டு வரணும். அவங்க 2 பேரும் ஒரு ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க ரொம்ப கெட்டவங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை எல்லாரையும் நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு இவர் சொல்கிறப்ப தான் காட்டுறாங்க. நம்ம நாட்டோடைய மினிஸ்டரை தான் காட்டுறாங்க. அவங்க பையனையும் காட்டுறாங்க. ஹீரோவும் நாட்டோட மினிஸ்டர் பையனும் ரொம்ப க்ளோஸு. நம்ம ஹீரோவுடைய சிஸ்டரை அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மினிஸ்டரும் அந்த மினிஸ்டரோட பையனும் இந்த கிராமத்துக்கு போனாலும் அவங்க பொருளாதார வளத்தையும் பொருளாதார பெண்களையும் நாசப்படுத்தாமல் இவங்க வரவே மாட்டாங்க. இவ்வளோ கொடூரமானவங்களுக்காக நான் சமைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க. ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு வேளை நான் கிரேட்டாக பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை விடுவிச்சிடணும் எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே அவர் ஓகேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா, களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி வகை வகையாக சூப்பராக அங்கே இருக்க டிஷ்ஷை வச்சு எவ்வளோ சுவையாக செய்ய முடியுமோ அவ்வளோ அற்புதமாக பண்ணிகிட்ருக்கா. இங்கே வந்து ஒரு வேலைக்கார பொண்ணு, இவங்க பேர் வில்லின்னு வச்சுக்கலாம், அந்த வில்லிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இது மாதிரி மினிஸ்டர் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே இந்த கிராமத்துக்கு அந்த மினிஸ்டர் வந்து வந்துடுறாரு. இவங்களுக்கு ஒரே தலைவலியாக தான் இருக்கு அவங்கள பார்த்துட்டு. இங்கே ஹீரோயின் வந்து அங்கே சரியான சட்டி பாத்திரம்லாம் இல்லாதனால எப்படியோ ஒரு வழியாக அந்த கறியெல்லாம் நல்லாவே குக் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்ல இவங்களுக்கும் கரெக்டாக சர்வ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் செம்மையாக சமைச்சிருக்கா. இந்த ஆள் என்னமோ குறை சொல்கிறதுக்கேனே பிறந்தவர் மாதிரி, என்ன பீஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, பார்த்தாலே கண்டறியாக இருக்குது, வேகாத மாதிரி இருக்குன்னு அப்படியே பயங்கரமாக குறைகளை அள்ளி திரிக்கிறாரு. அப்போ தான் வந்து இந்த ஊர் தலைவரை டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை இந்த சாப்பாடு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊர் தலைவர் பையன் யார் சமைச்சாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, எல்லாரையும் சாவடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இங்கே எல்லாரையும் தரத்தரன்னு பிடிச்சி அடித்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரையும் முட்டி போட வச்சா அங்கே ஹீரோயின் பார்க்குறா, அந்த பாத்திரத்தில் இருக்க ஒரு டிஷ்ஷையும் எடுத்து இவங்க சாப்பிடவே இல்லை, சாப்பிடாமே நல்லா இருக்குல்ல அப்படி எப்படி இவங்க சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு இதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்கிறப்போ, சரி ஒரு வேளை நான் சாப்பிடுவேன், நல்லா இல்லைன்னு வச்சுக்கேன் உங்கள் எல்லாரையும் கொண்டுருவோம், அதுக்கப்புறம் ஊர் தலைவருடைய பேத்தியவும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம், கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் இதுக்கு ஒத்துக்கிட்டு ஊர் தலைவரையும் மாட்டி விட்டுடுறா. இதுக்குள்ளக்க ஊர் தலைவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க பேத்தியை வந்து நாடு கடத்தியிருப்பார். அப்போ இவங்க தெரிஞ்சுக்கிட்டு மினிஸ்டர் பையன் கடத்திட்டு வந்து வச்சுருப்பான், அந்த பொண்ணை எப்படியாவது அபகரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஊர் தலைவர் பயங்கர கோவப்படுறாரு. எங்கள் பேத்தி மேலே கண்
கண்ணு வச்சு தான் நீங்கள் இப்படிலாம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ இவன் சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க இது வரைக்கும் சாப்பிடாத அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க அந்த வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு பல டேஸ்டஸ்லாம் வருது. அப்படியே அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. பட் இது வெளியே சொன்னால் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போக முடியாதே. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு செம்மையாக இருக்குது போல இருக்குது. ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வச்சுட்டே டக்குன்னு அவன் என்ன சொல்கிறான்னா நல்லாவே இல்லை சாப்பாடுன்னு சொல்கிறப்போ பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஊர் தலைவர் வந்து இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு, நீ என் பேத்தி எப்படி கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கத்திய உருவ. இங்கே பையன் அழுகுறான், நம்ம பொண்ணு வாழ்க்கை போயிடும், சும்மா இருங்க, பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அழுக. இந்த சமைச்ச எல்லாருமே கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஊர் தலைவர் பையன் ஆர்டர் போட ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை தான் போய் பலி கொடுக்க பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே என்னை காப்பாற்றுங்க, தெரியாதனமாக நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறப்போ கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வரா, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு நீ சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு இவ திருப்பி பார்த்தா அட பாதகா நீயா, இவன் என்னை பார்த்தாலே கொன்றுவானேன்னு சொல்லி இவன் பயப்பட சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்கார கூப்பிட்டு இங்கே வாமா முதல்ல நீ சாப்பிட்டு காவி, அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் சாப்பிட்றா. அவளுக்கு எதுவும் ஆகலைன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோ வந்து சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து ஒரு பைட் தான் வைக்கிறான். அவனுக்கு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு போல இருக்குது. அப்படியே புல்லெல்லாம் அரிக்குது, அப்படியே அறுசுவையும் நடனமாடுது வாயில், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சாப்பாடை யாருடா நல்லா இல்லைன்னு சொன்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கோவமாக கேட்க அங்கே இருக்க அந்த மினிஸ்டர்ஸ்லாம் பயந்து போகிறாங்க. இல்லை இல்லை அரசே நாங்கள் எதுவுமே சொல்லலை, நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான் நீ இன்னைக்கு 2 தடவை என்னை மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிட்ட, உன் சாப்பாடு சாப்பிட்டு நான் ரொம்பவே வியந்து போயிட்டேன், நீ எங்கேருந்துமா வர அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு நான் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, 2025லேருந்து உங்கள் காலத்துக்கு நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ சரிம்மா நீ நல்லா சமைக்கிற, இருந்தாலும் உன் மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அதுதான் நான் நம்பிட்டா தான் அதிசயமே அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் உட்கார பக்கத்தில் இருக்க மினிஸ்டர் பையன் கேட்குறான் அதான் சாப்பாடு நல்லா இருக்கே எல்லாரையும் அனுப்பிடலாமான்னு கேட்டால் டே சீக்கிரம் சொல்லுடான்னு ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. எல்லாரையும் அனுப்பிடுங்க, அந்த கிராம தலைவர் பேத்தியும் நம்ம ஹீரோயினும் மட்டும் நம்மளுடைய நாட்டு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறப்போ அட நாரப்பையில் என் உயிரை வாங்குறதுக்குனே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் போயிடுறாங்க. கிராம தலைவர் கேட்குறாரு பெண்களை எதுக்கு நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்க, அப்படி பண்ணால் ராஜ்யம் சரிஞ்சிரும், பெண்கள் பின்னாடி போன ராஜ்யம் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை, உங்கள் ராஜ்யம் சரியாமல் பார்த்துக்கோங்க, என் பேத்தியை விட்டுருங்க, எதுக்கு உங்கள் அம்மாவை எல்லாரும் பழி வாங்கினதுனால இப்போ நீ பழி வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒரு அரசனை பற்றி நீ எப்படி பேசுவ, எங்கள் அம்மாவை நீங்கள் எல்லாம் பண்ணுறப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு தெரியுமா, ஒரு வலி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நாளைக்கு மரண தண்டனை கொடுத்துடுங்க இந்த ஊர் தலைவருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ இதையெல்லாம் அவங்க அம்மாக்காக தான் பழி வாங்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் உட்காந்து புலம்பிட்டு இருக்கான், நல்லா தானே சமைச்சு கொடுத்த அந்த படபாவி பையன் எதுக்கு என்னை இங்கே விட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஒருவேளை அந்த ஏஷியன் புக்கால் தான் நம்ம இங்கே வந்தோம், நம்ம ஹேண்ட்பேக் எடுத்து அந்த புக்கை திரும்ப எடுத்துட்டா நம்ம வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நான் டைம் ட்ராவல் பண்ணி தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவளும் நம்புறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்டால் அவளும் ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அரசரையும் மந்திரி மயனோய் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் இல்லையா, என்னடா யாரும் இல்லை எப்பயும் போல் வாடா போடான்னு சொல்லி பேசுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசர் சொல்ல 2 பேரும் செல்லமாக சின்ன வயசில் விளையாண்ட மாதிரி விளையாண்டுறாங்க. எதுக்குடா திடுதுப்புன்னு பெண்களை வேணான்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ இது மாதிரி இந்த கிராம தலைவர் தான் எங்கள் அம்மாவுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்க காரணமாக இருந்தார், அவரே நான் கொள்ள சொல்லிட்டேன், அவங்க பேத்திக்கு ஏதாவது பதவி கொடுத்து ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. மனசுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, இனிமேல் எதுக்கு எனக்கு பெண்கள் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாற்றத்துக்கு காரணம் ஹீரோயின் தான், ஏன்னா எல்லா பெண்களுக்கும் நீ குழந்தை கொடுக்குறியே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாள். இவன் கொஞ்சம் மனசில் உறுத்திக்கிச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த கிராம தலைவர் பையன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின்ட்ட வந்து இந்த இடத்த விட்டு நீ எஸ்கேப் ஆகி போயிடுமான்னு சொல்லி ரூட்டெல்லாம் சொல்ல இன்னும் வெகுளித்தனமாக யோசிக்காமல் சீக்கிரமாக இந்த அரசன் ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போக கிராம தலைவர் பையன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயிட்ட போயிட்டு இது மாதிரி ஹீரோயின் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, எப்படியாவே வந்து இது மாதிரி ஓடி போவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் போயிட்டுருக்கா. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட அவளோட ஃபேமிலி பற்றி விசாரிக்கிறப்போ நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டால் எனக்கு சமைக்க தான் பிடிக்கும்னு சொல்கிறா, நானும் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போ அந்த மலை உச்சிக்கு போயிட்டு அந்த ஹேண்ட்பேக்கை தேடிட்டு இருக்காங்க. பின்னாடி திரும்பி பாருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு பயந்துட்டு சொன்னால் நம்ம ஹீரோ வந்து நிற்க நம்ம ஹீரோயின் தடுமாறி போகிறப்போ நம்ம ஹீரோ பிடிக்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறான் எதுக்காக நீ வந்து தப்பிச்சு வந்த, என்ன காரணம்னு சொல்லி கேட்டால் என் ஹேண்ட்பேக் வந்து இங்கே நீ கீழே போட்டுட்ட இல்லையா, அது எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்போ உனக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹீரோயின் ஆமாம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி நீங்கள்
போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு ஆட்கள் எல்லாம் அனுப்பி வைக்க அவங்களும் தேடி கொண்டு வந்துடுறாங்க. ஐயையோ! என் ஹேண்ட்பேக் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுங்கன்னு சொல்லி கேட்டா, நம்ம ஹீரோ பக்கி அதை எடுத்து தூக்கி வீசிடுது. அட கிறுக்கு பயலே! அது என்னன்னு சொல்லி உனக்கு தெரியுமாடா? இத வச்சு தானடா நான் திரும்ப எங்க வீட்டுக்கு போணும். பைத்தியக்காரனே! அப்படின்னு திட்டினதுக்கப்புறம், ஐயையோ! இவன் அரசனாச்சேன்னு சொல்லிட்டு, அரசிய மன்னிச்சிடுங்க. அது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றப்போ, சரி இத வந்து உனக்கு எடுத்து தரேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ செய்வியா? அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் என்னத்த கேட்க போறான்னு தெரியலையேன்னு ஹீரோயின் முழிக்க, இங்க காலையில ஆனா ஹீரோயின ஜெயில்ல அடைச்சு ஊருக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்கான் அவன் அரசவைக்கு. இவ அழுதுட்டு இருக்கா, போனோனே நம்மள கசாப் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் நான் செத்தாலும் உன்ன சாக விட மாட்டேன்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி 2 பேரும் போயிட்டுருக்கப்போ, அவன என்கிட்ட மட்டும் கன் இருந்துச்சுன்னு வச்சுக்கயேன், சுட்டே கொன்றுவேன்டி அப்படின்ற மாரி இவ ஆக்ஷன் காட்ட, இது ஏதோ புது விதையான சைகை போல இருக்குன்னு நினச்சு நம்ம ஹீரோவும் ஆக்ஷன் காட்டிட்டு இருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்டார்ட்டிங்ல பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு பொண்ணு ஜெயில்ல இருக்கும் இல்லையா, அந்த வில்லி பொண்ணு. அப்போ ஒருத்தன் பேசியிருப்பான் இல்லையா, அவன் தான் வந்து அரசனை உன் கைக்குள்ள வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல, இப்போ இவ கொஞ்சம் காண்டில் அந்த வீணையை ரொம்ப ஸ்பீடாக வாசிக்க அந்த ஒயர்லாம் அந்து போகுது. இப்போ ஒரு வேலைக்கார பொண்ணுகிட்ட கேட்குறா, அரசர் வந்து கிராம தலைவரோட இங்கே கூட்டிட்டு வராராம். அவ வந்து அரசனை கைக்குள்ள போட்டுக்குவாளான்னு பயமா இருக்கு, அவ ரொம்ப அழகா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினை எல்லா பிள்ளைகளும் கல்ல தூக்கி எறிய, நீ ஒரு சாத்தான் பிசாசுன்னு சொல்லிட்டு, டேய் ஒழுங்கா போறீங்களா, சாத்தானை வெளியே கொண்டுட்டு வரவா அப்படின்னு சொல்லி இவ பயம்படுத்துறா. அதோட அந்த பிள்ளைகள்லாம் ஓடி போகுது. இங்க நம்ம ஹீரோவும் அந்த பசங்களெல்லாம் அடிக்க சொல்லி ஆள் அனுப்புறான். ஹீரோ வந்து சொல்றான், என்னுடைய பொருளை யார் தொட்டாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, ஹீரோயின் என்னது நார பயலேன்னா ஓன் பொருளா, என்னடா பேசிட்டு இருக்க, ஸ்டார்டிங்ல நான் சாத்தானு பேயின்டா, இப்போ உன்னோட பொருள்னு சொல்ற, நீ வச்சதுக்கெல்லாம் நான் ஆடுறதுக்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது அப்படின்னு இவ சொல்ல, இப்போ வந்து அவங்க கோட்டையே வந்துடுது. இப்போ வந்து அந்த வில்லி பொண்ணு வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் 2 பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது, உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலன்னு அவளாம் சொல்கிறப்போ, இங்கே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காமிச்சிட்டு இருக்கான். இவ வந்து நம்மளுக்கு தேவைப்படுவா, இவளை கொண்டுடலான்னு நினச்சேன், ஒரு காரணத்துக்காக தான் உயிரோட வச்சிருக்கேன்னு சொல்கிறப்போ, வேணா நைட் வேணா இவளை ரெடி பண்ணி உங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறப்போ, இவ அதுக்கு இல்லை நான் இவளை வேறு விஷயத்துக்கு வச்சுருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் வந்து வில்லியை பார்க்குறா. நம்ம ஸ்டோரியில் படித்த வில்லி இவ தானே, கண்ணு ஷார்ப்பாக இருக்குது, மூக்கு ஷார்ப்பாக இருக்குது, இவ கண்ணில் மட்டும் படவே கூடாது, இவ தானே ராஜ்யத்தையே சரிச்சவ, இதை மாதிரி ராஜாவை கையில் போட்டுட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஹீரோ போய் ஹீரோயின் கண்ணத்தை தொடுறான். அந்த வில்லி பார்க்குற, அவள் ஜெலஸ் ஆக போகிறா, இதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க, அவள் என்னை உண்டுலன்னு ஆக்கிடுவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்க, ஏடி உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போய் எப்படி சித்திரவதை பண்ணுறன்னு மட்டும் பாரு, இப்போதான் என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க, நம்ம ஹீரோ எப்படி நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினை பள்ளியெல்லாம் வாங்க போகிறாரு, எப்படி காமெடியாலாம் போக போகுது, அவங்களுக்குள்ள எப்படிலாம் லவ் ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.